குணா படத்துல வர மாதிரியே இருக்கு. இங்க பாரு இதே காட்டுங்க. இந்த குழி பாருங்க, இதே காட்டுங்க. அப்படியே உள்ள வெளியே வர முடியாது. இது அதனாலதான் இந்த மாதிரி கேப் கம்பி எல்லாம் போட்டிருக்காங்க. இங்க வந்தா விளையாட்டுத்தனமா வந்துடாதீங்க, பார்த்து வாங்க. பிடிச்சேருங்க மேல தலைகீழாகத்தான் குதிப்பேன். நல்லா கீழே குனிஞ்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறோம். ராம்ஸ் மைண்ட் விசன் சார்பாக நம்ம வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக மாநிலம் மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் நாகமங்கலா வட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஆதி சுஞ்சனகிரி அப்படிங்கிற ஒரு மலையில் அமைஞ்சிருக்கிற காலபைரவர் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த காலபைரவர் கோயிலை ஒட்டி இருக்கிற மலையில் ஒரு சிறு சிறு குகையில் அமைஞ்சிருக்கிற லிங்கங்கள் இருக்குது. அந்த பாதை எப்படி இருக்குது, அந்த பாதை அனுபவம் எப்படி, அந்த மலையேற்றம் எப்படி இருக்குங்கிற வீடியோ தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. இந்த மலைப்பகுதி முழுவதுமே பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் புகழ்பெற்ற மடமான மகா சமஸ்தான மடத்துக்கு உட்பட்ட பகுதியாக இருக்குது. இந்த பகுதி முழுவதுமே அவங்களால் நடத்தி வரப்படுற அந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் நிறையவே இருக்குது. அது போக அவங்க மடம் இங்கே தான். அப்படி ஒரு அழகிய மலையில தான் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய அந்த காலபைரவர் கோயில் பார்த்தீங்கன்னா அவங்க கட்டி பக்தர்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. பெங்களூர்லேருந்து மங்களூர் போகிற அந்த தேசிய நெடுஞ்சாலையில் பெல்லூர் கிராஸ்லேருந்து கட் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த காலபைரவர் கோயிலை நீங்கள் ரீச் பண்ணிட முடியும். நீங்கள் உங்கள் சொந்த வாகனத்திலே வரலாம், பஸ் வசதியும் இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தூரத்தில் நிறுத்திடுவாங்க. இந்த படிக்கட்டு மூலமாக நீங்கள் மேலேறி காலபைரவர் கோயிலை ரீச் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் சொந்த வாகனத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக வழி இருக்குது. நீங்கள் மேலே வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் தனியாகவே இருக்குது. நீங்கள் அங்கே பார்க் பண்ணிவிட்டு ஒரு சிறு தூரம் நடந்தாவே நீங்கள் அந்த காலபைரவர் கோயிலை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணிட முடியும். நாம் இப்போ கோவிலை நோக்கி போயிட்டுருக்கோம். கோவிலுக்கு முன்னாடியே புது கோவில் வேலை ஒன்று நடந்துகிட்ருக்கு. அது என்ன கோவில் தெரியல. இதான் பார்த்தீங்கன்னா காலபைரவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக அழகிய ஒரு பிரம்மாண்டமான கோவில். இந்த கோவிலை பற்றின வீடியோ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு தொகுத்து வழங்க போகிறேன். மலையேற்றத்தை பற்றின வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதான் காலபைரவர் உள்ளே போகிறக்குண்டான அந்த பிரம்மாண்டமான நுழைவாயிலே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கதவே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு இருந்துச்சு. அங்கே கோவிலுக்கு எதிர்ப்புறம் இருக்கிற இந்த ஒரு படிக்கட்டு மேலே போகுது இல்லைங்களா, இந்த படிக்கட்டில் தான் நம்ம அந்த மலையேற்றத்துக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மலையேற்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் சிலை, அங்கே சரிஞ்சிருந்த ஒரு பாறையை அவங்க அப்படியே விநாயகர் சிலையை அவங்க செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த விநாயகரை நம்ம கும்பிட்டுட்டு நம்ம மறுபடியும் மேலே போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அழகிய பிரம்மாண்டமான நந்தி இருந்துச்சு. அழகிய நந்தியை நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முருகர் சன்னதி ஒன்று இருந்துச்சு. அங்கேயும் நம்ம சாமி கும்பிட்டு நம்ம கிளம்பிட்டோம். முருகர் சன்னதியில் பார்த்திங்கன்னா எங்களால் வீடியோ எடுக்க முடியல. பஞ்சலிங்க கஷேத்திரம் அப்படின்னு இந்த பகுதியை அழைக்கிறாங்க. அதில் ஒரு லிங்கமான இந்த கங்காதேஸ்வரர் கும்பிட்றதுக்கு தான் நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கோம். இங்கே இருக்கிற கங்காதேஸ்வரரை நம்ம கும்பிட்டுட்டு இங்கிருந்தால் பார்த்திங்கன்னா நம்ம மலையேற்றம் தொடங்க போகுது. அந்த கோயில் ஒட்டி இருக்கிற அந்த பகுதி பாருங்கள், அந்த பாறை இடுக்கு, அதாவது நம்ம நேராக போக முடியாது, நம்ம கீழே உட்காந்து தவுந்து போகிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இது இருக்குது. நம்ம தவுந்து போகிறதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. அங்கே நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே மாட்டிக்காதீங்க. இந்த மாதிரி தவழ்ந்தே வந்துடுங்க, எந்த ரிஸ்க்கு எடுக்காதீங்க. இங்கேருந்து ஆரம்பிக்கிற அந்த படிக்கட்டு பாருங்கள், அங்கே சும்மா அந்த இருக்கிற பாறையவே பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி வச்சுருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு படிக்கட்டு கிடையாது, அந்த பாறைகளே சும்மா வச்சுருந்தாங்க. அந்த பாறை மேலே நம்ம ஏறி போகிற மாதிரி தான் அந்த வழியை அவங்க வச்சுருந்தாங்க. அப்படியே மேலேறி போயிட்டு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குகை கோயில் அங்கே வருது. அந்த குகை கோயிலுக்கு மேலே போகிறக்கே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சரிவான ஒரு பாறை இருக்கும். அந்த பாறையில் ஏற முடியாது. அந்த ஏறுறதுக்காக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கயிறு கட்டி வச்சுருக்காங்க. அந்த கயிற்றை பிடிச்சிட்டு தான் நம்ம மேலே போக வேண்டி வரும். ஆமாம், கீழே ஸ்டெப்பாக இருக்கு பாருங்க, அதில்
பிடிச்சி ஏறுங்க மேலே. நாங்கள் மேலே வந்ததையுமே பார்த்த காட்சி எங்களுக்கு அவ்வளோ ஒரு அதிசயமாக இருந்துச்சு. இந்த சிறு சிறு பாறை இடுக்குகள் இருந்தது. அந்த பாறை இடுக்கில் அவங்க சிறிய அறை மாதிரி அவங்க செட் பண்ணி உள்ளே அந்த லிங்கம் வச்சுருந்தாங்க. இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற அந்த குகை கோவில். உள்ள அழகிய லிங்கம் ஒன்று இருந்துச்சு. லிங்கத்துக்கு முன்னாடி நந்தி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பூசாரி இருப்பான்னு சொன்னாங்க. நாங்கள் போகிற டைமுக்கு அவங்க இல்லை. நாங்கள் போயிட்டு உள்ள சிவனை வழிபட்டுட்டு விளக்கேற்றி வழிபட்டுட்டு மறுபடியும் அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். வந்த வழியிலேயே ரிட்டன் கிளம்பி வந்து அந்த கங்காதேஸ்வரர் கோயில் ஒட்டி இருக்கிற மலைப்பாதையில் மறுபடியும் நாங்கள் மேலே ஆரம்பிச்சிட்டோம். இங்கிருந்து போகிற அந்த மலைப்பாதை பார்த்திங்கன்னா ஒரு சரிசமம் இல்லாத ஒரு பாதையாக தான் இருந்துச்சு. ஒரு சில படிக்கட்டுகள் உயரமாகவும் ஒரு சில படிக்கட்டுகள் குட்டையாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் மேலே ஏறி போனோம். முக்கிய தகவல் உங்களுக்காக, மேலே பார்த்திங்கன்னா குடிநீர் வசதியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் அவசியம் நீங்கள் மேலே போகும்போது தண்ணீர் பாட்டில் மறக்காமல் கொண்டு போயிருங்க. ஒரு பாட்டிலுக்கு 2 பாட்டில் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் தண்ணீர் கொண்டு போகாமல் போனதுனால ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். ஆதி சுஞ்சனகிரி மலையேற்றம் செமையாக இருக்குது. கொஞ்சம் படியேறி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃபாக தான் போட்டிருக்காங்க. அந்த ரூட்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு தான் வச்சுருக்குறாங்க. கீழே கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் நல்லா வந்துருந்துச்சு. மேலே போக போக பார்த்திங்கன்னா படிக்கட்டு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி தான் கீழே இருக்குது பாருங்கள். அவங்க வந்துட்டுருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் கரடு முரடாக தான் போட்டு வச்சுருக்காங்க. மேலே போகணும். அங்கே இருக்கிற அந்த ஒரு கோயில் இருக்கிற சிவனை பார்த்துட்டோம். மேலே இன்னொரு சுவாமி டெம்பிள் இருக்குன்னாங்க. அதையும் போய் பார்ப்போம். வாங்க மேற்கொண்டு மேலே மலையேற்றத்தில் பார்ப்போம். இது ஒரு வித்தியாசமான அனுபவம். நான் வந்து எதிர்பார்க்காத ஒரு ட்ரெக்கிங் மாதிரி தான் இது. நாங்கள் போகிற வழியில் தான் பார்த்தோம். அங்கே மலைப்பாதைக்கு உண்டான வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஜரூராக நடந்துகிட்டு இருந்தது. ஒரு பக்தர்கள் பாதுகாப்புக்காக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஏற்பாடுகள் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குண்டான வேலைகள் பார்த்திங்கன்னா வேலையாட்கள் நிறையா அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல எல்லாம் இந்த கம்பியெல்லாம் போடாமல் இருந்திருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலே மலை ஏறக்கு எல்லா பக்தர்களுக்கு வசதியாக இந்த மாதிரி கம்பியெல்லாம் போட்டிருக்காங்க. நிறையா வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இப்போது நீங்கள் கீழே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சிமெண்ட் மூட்டை இதெல்லாம் மேலே கொண்டு வந்துட்டுருக்காங்க. சீக்கிரம் வேலை நடந்து இந்த மலையேறம் இந்த மலையேற்றம் கொஞ்சம் ஈஸியாக முடியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இன்னும் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டிட வேலை நடந்துகிட்ருக்கு பாருங்கள். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2வது குகை அமைஞ்சிருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அந்த குகைக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம். கீழே வந்து ஃபஸ்ட்டு அந்த சிவனோட ஒரு சின்ன குகை பார்த்தோம். இப்போ நம்ம உள்ளே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு குகை. இங்கேயுமே பாருங்கள் எல்லாம் நிறையா வேலை நடந்துருக்கு. உங்களுக்கே சவுண்டு தெரியும். இந்த வெல்டிங் வைக்கிற சவுண்டெல்லாம் தெரியும். ஒரு சின்ன குகையாக தான் போகுது. இது மேலே போகும்னு நினைக்கிறேன். வாங்க மேலே போவோம்.
இந்த குகை கோயிலுக்கு போகிறக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தவழ்ந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. நிமிர்ந்து போகலாம், ஆனால் முதுகு பிடிச்சிக்கும். அதனால் தவழ்ந்து வர்றதே இங்கே பெட்ரு. நம்ம உள்ளே போனதையுமே பார்த்தீங்கன்னா அங்கேயும் பாருங்கள் சிவலிங்கம் இருந்துச்சு. என் பெருமான அங்கே நாங்கள் போய் அழகிய தோட்டத்தில் வந்து அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு விளக்கேற்றி அவரை முழுமையாக நாங்கள் வழிபட்டுட்டு இந்த குகையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பாதை வெளியே போகிறக்கு இருக்குது. அந்த பாதையில் வெளியே போய் நம்ம அவனுடைய மலை உச்சிக்கு போக போகிறோம். வெளியே போகிற பாதை தெரியுது பாருங்கள். இப்படி கீழே குனிஞ்சு தான் நம்ம வெளியே போகிற மாதிரி அங்கே அமைப்பு இருக்குது. நம்ம சாமி கும்பிட்ட லிங்கம் அங்கே தான் இருக்குது. அதுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நல்லா கீழே குனிஞ்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறோம். இந்த பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்குது. பக்தர்கள் எந்தவித கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக போகிறக்காக பார்த்திங்கன்னா இங்கே ஏகப்பட்ட வேலைகள் நடந்துகிட்ருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நம்ம அங்கேருந்து வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா மேலே மலையாறதுக்கு அவங்க அந்த இரும்பினால் ஆன அந்த ஒரு பாலத்தை போட்டிருக்காங்க. பருவதமலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த கம்பி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இப்போது ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ புதுசாக எல்லாமே போட்டிருப்பாங்க. 2 months முன்னாடி இந்த வேலையெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. பாருங்கள் இருக்குது. அந்த ஒரு வியூ பாருங்க, செமையா இருக்கு. அப்படியே சரிவா இருக்கு, செம சரிவு. இங்க வந்தா வீணா ரிஸ்க் எடுக்காதீங்க. அப்படி மேல போய் பார்த்துட்டு இப்படி போயிருங்க. வியூ காட்டுறதுக்காக தான் நம்ம இப்படி வந்தோம். மேல வர கூட படத்துல வர மாதிரியே இருக்கு. இங்க பாரு, இங்க பாரு, இதை காட்டு. இந்த குழி பாருங்க, இதை காட்டு. உள்ள உள்ளதான் வெளியே வர முடியாது. அதனாலதான் இந்த மாதிரி கேப் கம்பி எல்லாம் போட்டிருக்காங்க. இங்க வந்தா விளையாட்டு தினமா வந்துடாதீங்க, பார்த்து வாங்க. ஆமா, இங்க பாருங்க, எங்கூட வந்த ஒருத்தர் தியானத்துக்கு உட்காந்துட்டாரு. எல்லாருமே பாருங்க, 2வது மலை உச்சிக்கு வந்து தியானத்தில் ஒருத்தர் கீழே உட்காந்து தியானம், ஒருத்தர் கையை நின்றுட்டு கையை தூக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. மாலை வேலை, அந்த சூரிய அஸ்தமனம், அந்த மலைப்பகுதியிலேருந்து அந்த சூரிய அஸ்தமனத்தை பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருந்துச்சு. இங்கே ஒரு பாதை போட்டிருக்காங்க. இங்கே ஒரு மரம், இது என்ன மரம்னு தெரியல, நீங்களே பாருங்கள். நிறையா அந்த ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா அந்த காய் நிறையா காய்ச்சிருக்கு. அதை உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா பால் வருதுன்னாங்க. நம்ம எதுக்கு வீண் ரிஸ்க்கு எதுவுமே பண்ணல. ஒரு வித்தியாசமாக இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் கீழே கோயிலோட வியூ. இத்தோடு வந்து எங்களோட மலையேற்றம் முடிஞ்சுது. கடைசியாக பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கோம். 3வது மலைக்கு நாங்கள் போகலை, ஏன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கு. 2வது மலையோடு முடிச்சிட்டோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மலையேற்றம் முடிஞ்சு இப்போ கீழே வந்தாச்சு. போகும்போது தான் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா புதுசாக இருக்கிறனால அப்படி தோணுச்சா என்னன்னு தெரியல. ஆனால் மலையேற்றம் முடிஞ்சு கீழே வர்றது பார்த்திங்கன்னா டக்குன்னு கீழே வந்துட்டோம். ஒரு 10 நிமிஷத்தில் கீழே வந்துட்டோம். மேலேறி போகும்போது தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்டெமினா எல்லாம் குறைஞ்சிது. கொஞ்சம் அந்த மூச்சு வாங்குறது எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பொறுமையாக போனோம்.
இப்படியே முடிச்சுட்டு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டோம். ஆதிசுஞ்சனகிரி இங்கே காலபைரவர் கோயிலுக்கு ரொம்ப விசேஷம். நீங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து இந்த மலையேற்றத்துக்கும் போங்க. அதே மாதிரி கீழே வந்து அந்த தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வந்தீங்கன்னா தான் சிறப்பு. தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா காலபைரவருக்கு உண்டான பூஜை நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாகவே பூஜை நடக்குது. இங்கே வந்து காலபைரவர் பூஜையும் பார்த்துட்டு நீங்கள் இந்த மலையேற்றத்துலேயுமே வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ அருமையான ஒரு மலையேற்றம் இங்கே. அந்த அருமையான 2 குகை கோயிலில் சிவனை வழிபட்டதே பெரும் பாக்கியமாக எங்களுக்கு தோணுச்சு. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஆதிசுஞ்சனகிரி வாங்க. கீழே காலபைரவரை கும்பிட்டு மேலே வந்து இந்த குகையில் இருக்கிற லிங்கங்களையும் கும்பிட்டு கடவுள் அருள் பெற்று போங்க. ராம்ஸ் மைண்ட் விசன் சார்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.